ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் லீவு. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்ரீனிஷாக இருக்குது. 1.5% மேலே என்னோட போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி 50 192 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் போய்ட்டுருக்குது. 24,803 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 605 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 80,873 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி 717 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது. 50,353 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 2 o'clock மேலே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் இன்னைக்கு 3.5% மேலே பாசிட்டிவ் 2064 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது போக ஆக்சிஸ் பேங்க் 2% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் 1.5% பாசிட்டிவ். HDFC பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், HDFC பேங்க் 1.5% பாசிட்டிவ். இண்டஸ்இண்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க் இதெல்லாமே ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு 1.5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ இன்னைக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ 1.5% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஒரே நாளில் 5% மேலே போனதை நான் அன்றைக்கி பார்த்துருக்கிறேன். ஸோ டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு 715 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரே நாளில் 5% மேலே அப்பு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்றைக்கி தான் பார்க்குறோம் இந்த டாடா மோட்டார்ஸ் 5% ஒரே நாளில் மேலே போனது. 715 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டாடா மோட்டார்ஸில் இன்னொரு அப்டேட்னா டிமர்ஜர் சொல்லியிருந்தாங்க. டிமர்ஜருக்கு எஃபெக்டிவ் டேட் தான் அக்டோபர் 1 ரெக்கார்ட் டேட் இப்போ வந்தாச்சு. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14 சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 14 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஷேர் இருக்குன்னா உங்களுக்கு இன்னொரு ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும். கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர் கிடைக்கும். இப்போ இருக்க ஷேர் பர்சனல் வெஹிக்கிள்னு நேம் மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் நீ கிடைக்கிறது எகெயின் டாடா மோட்டார்ஸ் லிமிடெடாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ டாடா மோட்டார்ஸுக்கான அந்த டிமர்ஜனுக்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 14 இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 5% மேலே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இது போக டாடா மோட்டார்ஸ் ஆஃப்டர் த டிமர்ஜருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிஸ் ஒரு 15% இந்த பங்கு கீழே விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 575 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் பிஃபோர் த டிமர்ஜர் தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த டிமர்ஜருக்கு முன்னாடி 15% விழும். ஆஃப்டர் த டிமர்ஜர் என்ன கண்டிஷன் சொல்லி தெரியலை. அவங்க மென்ஷன் பண்ணுறது அந்த சைபர் அட்டாக்கை மென்ஷன் பண்ணுறாங்க. பர்சனல் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் இருக்க சேலஞ்சஸை மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லாம் அவங்களுக்கு மார்ஜின் அடி வாங்குது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜிஎஸ்டி ரேட் இப்போ குறைஞ்சிருக்குது. இது போக அந்த ஃப்ரைட் ரேட்டும் அதிகரிச்சிருக்குது. இதெல்லாமே சேர்த்து தான் அவங்க கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. பிஃபோர் த டிமர்ஜர் அதுக்குள்ளே 15% விழுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை. 575 ரூபாலாம் வரும்னு நம்பிக்கை இல்லை. பட் விழுந்துச்சுன்னா நான் 1-2 நீ வாங்கலான்னு இருக்கிறேன். இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டெரிவேட்டிவ் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது மோஸ்ட்லி இன்றைக்கி ஃபார்மா தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. ஃபார்மா தான் டாப் பொசிஷன். லூபின் 3% மேலே அப்பு, சன்ஃபார்மா 2.5% அப்பு, ரெட்டிஸ் 2% மேலே அப்பு, பயோகான் 1.5% பாசிட்டிவ், சிப்லாடு, விஸ் லேபரட்டரிஸ், ஆரோபிண்டோ, ஃபார்மா இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது ஃபார்மா. எகைன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு, டெக்னாலஜி, பேங்கிங், சர்வீஸ், ஆட்டோ, ரியாலிட்டி, கன்சூமர், இன்ஃப்ரா, சிமெண்ட் இது எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. பிஎஸ்யூ பேங்க், பிஎஸ்சி, எனர்ஜி, மெட்டல் இதெல்லாம் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஐடி கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் சொல்கிறது ஆக்சுவலி ஐடி கம்பெனிஸ் டஃப் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும் ஃபினான்ஷியல் 26 Q2ல். ஆனால் மிட் கேப் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பை அவுட் பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஐடி கம்பெனிஸ் எடுத்து பார்க்கும்போது பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் 2% மேலே பாசிட்டிவ். டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்எல் டெக்னாலஜிஸ், டெக் மஹிந்திரா 1% மேலே பாசிட்டிவ் இருந்துச்சு. டிசிஎஸ், விப்ரோ ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவ். கோஃபோர்ஜும் ஃப்ளாட் நெகட்டிவில் இருந்துச்சு. ஸோ Q2ல் ஐடி கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது லார்ஜ் கேப் கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு மொக்கையாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணுறது டிசிஎஸ்க்கு கான்ஸ்டன்ட் கரன்சி க்ரோத் 1%, இன்ஃபோசிஸுக்கு 2.4%, விப்ரோக்கு 0.3%, டெக் மஹிந்திராக்கு 1%. அதே இந்த மிட் கேப்பாக இருக்கிற கோஃபோர்ஜிக்கு 6% சொல்கிறாங்க. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் 3.5%, ஹெக்ஸாவர் டெக்னாலஜிஸுக்கு 3.3% சொல்கிறாங்க. ஸோ இது அவங்க சொல்லியிருக்கிறாங்க அனலிஸ்ட். ரிசல்ட்ஸ் வரும்போது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹட்கோ, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஆர்இசி லிமிடெட், ஐஆர்இடி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி நல்ல பர்ஃபார்மன்ஸு. ஐஆர்இடி எல்லாம் 2.5% பாசிட்டிவ் இருக்குது. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஆர்இசி லிமிடெட்லாம் ஒரு 1% பாசிட்டிவ் இருந்துச்சு. ஹட்கோ அவங்க பார்த்தீங்கன்னா 4% மேலே அப்பு. ரீசன் பார்க்கும்போது இவங்க எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற கம்பெனிஸ், இந்த என்பிஎஃப்சி லெண்டிங் சொல்லுவாங்க. ஸோ ரிஸ்க் வெயிட்டை பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸுக்கு, ஹை குவாலிட்டி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான அந்த ரூல்ஸை ஆர்பிஐ ஈஸியர் பண்ணியிருக்கிறாங்க. இது போக அந்த ஆர்பிஐயோட
மீட்டிங் நடந்துச்சு, மானிட்டரி பாலிசி மீட்டிங். அதில் ரெப்போ ரேட்டை வந்து 5.5% வச்சுருக்காங்க. இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 2.6% இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேசிஸில் ஹட்கோ, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஐஆர்இடி இது எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆர்இசி லிமிடெட் வச்சுருக்கிறேன். ஹட்கோவும் ஐஆர்இடியும் என்கிட்ட கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஜப்பானை சேர்ந்த அந்த MUFG குரூப்பு, மிஸ்டூபிசி UFJ ஃபினான்ஷியல் குரூப்பு, ஸ்ரீராம் ஃபினான்ஸில் 23,200 கோடிக்கு 20% அந்த ஸ்டேக் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருந்துச்சு. கடைசியில் பார்த்தா அது வந்து டினை பண்ணியிருக்கிறாங்க கம்பெனிஸ். இல்லை அப்படி நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 20% ஸ்டேக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸில் வாங்குறதுக்கு அந்த மிஸ்டூபிசி UFG ஃபினான்ஷியல் குரூப் வந்து பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் கடைசியில் அதை வந்து டினை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூஜென் சாஃப்ட்வேர், கத்தார் கோர்ட் வந்து இவங்களுக்கு $1.37 மில்லியன் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் கத்தாரி ரியால்ஸ் அந்த பேசிஸில் வந்து பே பண்ணணும். ஏன்னா சில டேமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து கோர்ட்டில் இவங்க மேலே ஒரு கேஸ் இருந்திருக்கு. அந்த பேசிஸில் வந்து இவங்க $1.37 மில்லியன் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு இந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில ப்ராஜெக்ட்ஸை வந்து இவங்க டெலிவரி பண்ணுறது, டிஃபிஷியன்சிஸ் பண்ணுறது, அது வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் இந்த ஃபைனை வந்து கெட்ட சொல்லியிருக்காங்க. இது வந்து நியூஜென் சாஃப்ட்வேரில் வந்து அப்டேட்டு. ஹர்தீப் சிங் பூரி வந்து IGL இந்திரபிரதேசா கேஸ் லிமிட்டடோட நியூ ஆஃபீஸ் அண்ட் ஸ்மார்ட் கேஸ் மீட்டர் ஃபெசிலிட்டி நியூ டெல்லியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து CNG, PNG, EV சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஒரு மைல்கல்லாட்டு பார்க்கப்படுது. ஸோ இந்திரபிரதேசா கேஸ் லிமிடெட் அவங்களோட ப்ரொடக்ஷன் 1 மில்லியன் ஸ்மார்ட் கேஸ் மீட்டர் ப்ரொடக்ஷன் ஆனுவலி பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஹர்தீப் சிங் பூரி அவங்க தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க நியூ ஆஃபீஸை. IGL பார்க்கும்போது கிட்டத்தட்ட 956 CNG ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேஷனலாக டோட்டல் பார்க்கும்போது 12% இவங்க கைவசம் தான் இருக்குது. 22 வெஹிக்கிள்ஸ் ஃபியூல் பார்த்தீங்கன்னா டெய்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 30.7 லேக் ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு வந்து இந்த PNG சப்ளை பண்ணுறாங்க. 9.3 MMSCMD ஆஃப் கேஸ் வந்து கிட்டத்தட்ட 5,300 இண்டஸ்ட்ரீஸ், 7,100 கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. PNG அது வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 250 வில்லேஜஸ் டெல்லியில் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1 லேக் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இந்திரபிரதேசா கேஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஆயில் இந்தியாவும் கெயிலும் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷனில் வராங்க. நேச்சுரல் கேஸ் வேல்யூ செயினை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ஆயில் இந்தியாவும் கெயிலும் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பங்கு வந்து 31% மேலே போகும். இப்போ கரண்ட் லெவலில் வந்து 31% மேலே போகும். 2,200 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் 2,072 வரைக்கும் போனது. இப்போ 2,069 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க். பட் இந்த பேங்க் வந்து முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ 31% மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW MG மோட்டார்ஸ் இந்தியாவோட சேல்ஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. செப்டம்பரில் மட்டுமே 34% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6,728 யூனிட்ஸ் விற்றுருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இன்னும் நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பிச்சுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த GST குறைச்சதுனால சேல்ஸ் இன்னும் அதிகமாக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ JSW MG மோட்டார்ஸோட சேல்ஸ் சொல்லியிருக்காங்க 34% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி கம்பெனி இருக்கிறது. இவாக்கோ குரூப் அந்த அக்யூசிஷன் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு சப்சிடரி, இவங்க டாடா மோட்டார்ஸ் கீழே ஒரு சப்சிடரி கம்பெனியை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இது போக டாடா மோட்டார்ஸ் ஒரு 120 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. லாகிஸ்டிக்ஸ் அந்த ஃப்ரைட் டைகர் அந்த கம்பெனியில் AI பவர்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பவர்டு லாகிஸ்டிக்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த 120 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட சேல்ஸு. ஸோ டோட்டல் சேல்ஸுக்கு 1,298 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க செப்டம்பரில். 16% மேலே போயிருக்கு. யூட்டிலிட்டி வெஹிக்கிள் சேல்ஸு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 56,233 யூனிட்ஸ் விற்றுருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 26,728 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 18% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. SUV சேல்ஸ் வந்து 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 56,233 யூனிட்ஸ் விற்றுருக்குது. இது டோட்டல் வெஹிக்கிள்ஸு 16% க்ரோத் ஆயிருக்குது. 1,298 சொன்னேன். இது போக எக்ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் 44%, கிட்டத்தட்ட 44% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 4,320 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் டிராக்டர் சேல்ஸு 49% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 66,111 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த மந்தில். டோட்டலாட்டு பார்க்கும்போது 16% க்ரோத் காமிச்சிருக்குது. டோட்டலாட்டு மொத்தம் டிராக்டர் எல்லாம் எக்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து
16% growth காமிச்சிருக்குது. எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டாவோட சேல்ஸ் ஆக்சுவலி டிராக்டர் சேல்ஸ் 47.6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டிராக்டர் எக்ஸ்போர்ட் 17.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் டிராக்டர் சேல்ஸ் வந்து டொமஸ்டிக் டிராக்டர் சேல்ஸ் 48.5% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டா கொடுத்த சேல்ஸ் அப்டேட். இவங்களோட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோவோட சேல்ஸ் 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 5.1 lakh யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டூ வீலர் சேல்ஸ் மட்டும் 8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் 18% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹியூண்டாய் மோட்டார்ஸோட சேல்ஸ் 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 70,347 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 51,547 யூனிட்ஸ். எக்ஸ்போர்ட் 44% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 18,800 யூனிட்ஸாக இருக்குது. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் டிமாண்ட் வந்து நல்லா இருக்குது. இன்னும் இந்த 3 மாதமாக சேல்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும் போல தெரியுது. இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த சேல்ஸ் அப்டேட்டு. ஓரளவு எல்லா கம்பெனிஸோட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் முடிஞ்சிருக்கு. அவங்க ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா 5.5 அந்த ரேஞ்சில் வந்து அன்சேஞ்சாக தான் வச்சுருக்கிறாங்க. ரேட் கட் பண்ணலை. நெக்ஸ்ட் ரோஷினி நாடார். இவங்க வந்து ஹெச்எலோட அந்த ஃபவுண்டரோட டாட்டர் தான் ரோஷினி நாடார், சிவ் நாடாரோட டாட்டர். இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ ரிச்சஸ்ட் உமன். 2.84 lakh crore வெல்த்து வச்சுருக்காங்க. 2.84 lakh crore வெல்த் வச்சுருக்காங்க. இந்தியாவில் இவங்க தான் ரிச்சஸ்ட் உமனாக இருக்கிறாங்க. அதானி டோட்டல் கேஸோட சிஎஃப்ஓ இருந்த பராக் பாரிக் வந்து இப்போ ரிசைன் பண்ணிட்டு போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அதானி டோட்டல் கேஸில் வந்து அப்டேட்டு. சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.